ரஞ்சினி, வா 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 வா. அம்மா. அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு கிளம்புறேன். ஒரு 2 நாள்ல வந்துருவேன். அது வரைக்கும் அனுவ உங்க வீட்டுல விட்டுட்டு போலான்னு. கதிர் ஏற்கனவே சொல்லிட்டாமா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாம போயிட்டு வா. சரி, வேலு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருவான். மத்த நேரம்லாம் வீட்டுல தான் இருப்பா. அப்புறம் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பா. ஏமா, நானும் குழந்தைய பெத்து வளர்த்தவதான். குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அம்மா, அவளை வீட்டுல தனியா விட்டுறாதீங்க. எல்லாமே எனக்கு தெரியுமா. வேணும்னா உன் திருப்திக்கு வேணா எல்லாத்தையும் சொல்லு. நீ இந்த ஏரியாவுக்கு வந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால உன் பிரச்சனை என்ன, உன் சந்தோஷம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த கவலையும் படாம நிம்மதியா போற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வா. நீ அனுவை எங்க கிட்ட எப்படி ஒப்படைச்சிட்டு போறியோ அதே மாதிரி இவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட, சரிதானே? சரிங்கம்மா, அப்ப நான் புறப்படுறேன். அனுமா, அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க நல்ல புள்ளைய சமத்தா இருக்கணும், சரிங்களா? நம்மனால யாருக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது. இங்க பாரு, பாட்டிக்கு தெரியாம நீ எங்கேயுமே போக கூடாது, சரியா? வேலு மாமா வந்தா மட்டும் தான் நீ வெளியில போகணும், சரியா? ஸ்கூல்லையும் காம்பவுண்ட் தாண்டி வெளியில போக கூடாது, ஓகேவா? சரிடா, அம்மா போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். அம்மாக்கு பாய் அனு. பாய் பாய். அவளுக்கு பின்னால யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அதனாலதான் அவ இவ்ளோ தைரியமா நடமாடிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீல் கணேசன் தான். ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, அவர் யாரு? அவளுக்கும் அவருக்கும் என்ன உறவு? எதுக்காக அவர் அவளை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றாரு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கு வந்தனா.